ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போ ஒரு ட்ரிப்பு கிளம்பிட்டோம். திரும்ப ஒரு ட்ரிப்பு வித் த பாய்ஸ். நான் வந்து யார் யார் வந்திருக்கான்றதை காட்டுறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபீட்டுன்னு நான் சொல்லுவேன், ஒரு அச்சீவ்மெண்ட்னு நான் சொல்லுவேன். என்னன்னா ஒரு வருஷமும் நாங்கள் வந்துட்டு எல்லாரும் சேர்ந்தாப்புல தான் ட்ரிப் போயிட்டு இருக்கோம். ஒரு வருஷமும் ஒரு பர்டிகுலர் ஃபியூச்சர் ஒரு அதிகமாகிட்டே போகும், ஆட் ஆகிட்டே போகும். ஒரு முதல்ல மணாலி போயிருந்தோம், அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக பிளான் பண்ணி அந்தமான் வந்தோம். அங்கேருந்து பெருசாக பிளான் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெருசாக பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப்போம். நாங்கள் எல்லாரும் எங்கள் எல்லாருக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும், ரொம்ப இதுவாக இருக்கும். எல்லாருக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அவங்க இவர் பக்தா, இவரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். இவர் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. யோகி இருக்காரு, ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப் அகைன். பாஸ்போர்ட் இதுதான் 2018 முதல் தடவை வெளியே எடுத்திருக்காரு. நானும் 2018 தாங்க. நைஸுங்க. வெங்கட் பாஸ்போர்ட் தான் அவர் ரினியூ பண்ணிருக்காரு. இது வரைக்கும் முதல் பாஸ்போர்ட்ல எதுவும் போகாம ரெண்டாவது பாஸ்போர்ட்ல போறாரு. இவர் சுரேஷ். இவரை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க vlogலயே பாக்குறீங்க. இந்த ட்ரிப்புக்காக பாஸ்போர்ட் இப்பதான் எடுத்திருக்காரு. ஆமா, புது பாஸ்போர்ட்ல வராரு. டிக்கெட் புக் பண்ணிட்ட பிறகு பாஸ்போர்ட். அவர் லெஜெண்ட். இவர் வந்து பக்தாவோட தம்பி ஹரி. இவரை வந்து கோகுல். இவர் வந்து பல இன்டர்நேஷனல் ட்ரிப்புகள் பார்த்த ஒரே ஆள் எங்க இதுல இவர் தான். சிங்கப்பூர் எத்தனை தடவை போயிருக்கீங்க? 6 தடவை போயிருக்கேன். 6 தடவை போயிருக்காரு பாருங்க சார். லெஜெண்ட். இவங்கெல்லாம் ரொம்ப ஆனா இவனுக்கு ஒண்ணும் தெரியல. இவங்கெல்லாம் ரொம்ப நார்மல் பேசஞ்சர்ஸ் தான். எங்க லெஜெண்ட் விநாயக் அங்க இருக்காரு. ஜூம் பண்ணி பாத்தீங்க, எங்க இருக்காருன்னு தெரியல. இங்க அதோ ஸ்டைலிஷா ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, இவர் தான் அந்த லெஜெண்ட். என்ன பிரச்சனைனா நாங்களாம் வெப் செக்இன் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ அவரும் இல்லை, நாங்கள் வெப் செக்இன் பண்ணல, இங்கே செக்இன் பண்ணிட்டோம். அவர் வெப் செக்இன் பண்ணி எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் வாங்கி எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஆகி இப்போ வரிசையில் நின்றுட்டு இருக்காரு. அது 7 கிலோ தான் அலவுடு. 7 கிலோ அலவுடு. 5 கிலோ எக்ஸ்ட்ரா வாங்கி 12 கிலோல இருந்தான். இப்போ 12 கிலோவும் பத்தாம லைன்ல நின்றுட்டு இருக்கான். அவனோட ஒரு சில துணி என் பேக்ல இருக்கு, அவன் செப்பல் இங்க இருக்கு. இதுதான் செருப்பு வெளியே கிடக்குது. இவன் பேக்ல கொஞ்சம் கிடக்குது, இவன் பேக்ல கொஞ்சம் கிடக்குது, எல்லாமே கிடக்கு. நின்றுட்டு இருக்கான் பைத்தியக்காரன். இப்போ பாத்தீங்கன்னாலே தெரியும், 2 சட்டையோட நின்றுட்டு இருக்காரு. பின்னாடி பேக் ஜூம் பண்ணி பாருங்களேன், காமிடா. அவ்வளவு தூரம் ஜூம் போகல. அந்த நிக்கிற ஸ்டைலிஷா இருக்காரு பாத்தீங்களா. கீழே இருக்க பெட்டியில ஒண்ணும் இல்ல, பின்னாடி இருக்க பேக்ல தான் இருக்கு. என்ன கலவரம் நடந்ததுங்கிறத நான் இந்த செக்மெண்ட்ல அடுத்த செக்மெண்ட்ல காட்டுறேன். அதெல்லாம் எங்க வெயிட்டா போட்டு இப்ப பிரிச்சு மாத்தி ஏதோ பண்ணிட்டு இப்ப போயிருக்கான். திரும்ப இப்ப காசு கொடுத்துட்டு வரானா இல்ல ஃப்ரீயா வரானான்றது. அந்த பெட்டிக்குள்ள இப்ப ஒண்ணும் இல்ல. அந்த பெட்டியை நான் உங்களுக்கு தனியா காட்டுறோம். இது அடுத்த ஃபிளைட் ஒண்ணு இருக்கு, அதுல மாட்டுவான். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆக போகுது. 1 மணி நேரமும் ஒரே பெட்டியாக நகர்த்திட்டு இருக்கோம். என்னன்னா, இந்த கார்த்திக் பையன் ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா 5 கிலோ வாங்கியிருக்கான். அப்போ கூட அவன் வெயிட் 14 கிலோ வருது. 12 கிலோக்கு மேல 2 கிலோ எக்ஸ்ட்ரா 4. அந்த பெட்டி எடுங்க நம்ம அங்க இருந்து. அப்போ கூட 5.2 வருது. 2 ட்ரெஸ் வெளியே எடுத்தாச்சு, செருப்பு வெளியே எடுத்தாச்சு, எல்லாத்தையும் இந்த பேக்ல இருக்கிறதெல்லாம் உள்ள போட்டிருக்கோம். ஒரு பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு. நாங்களாம் வாங்கிட்டோம். இதோ ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் கலக்கல். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாம்ப் ஆயிடுச்சு பாஸ்போர்ட்டில். பாஸ்போர்ட் 2018 எடுத்துட்டேன். ஆனால் இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாம்பிங் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப்பு மஜா பண்ணுறோம். ரொம்ப என்ஜாய்மெண்ட்டில் இருக்கு. ஆக்சுவலாக பேக்கிங் லக்கேஜெல்லாம் செக்இன் லக்கேஜெல்லாம் ட்ராப் பண்ணிட்டோம். ட்ராப் பண்ணியா? என்னத்தை ட்ராப் பண்ணா? இவன் ஒருத்தன் தான் வச்சுருந்தான். ட்ராப் பண்ணிட்டு அங்கே தம்பியை காவலுக்கு வச்சுட்டு நாங்கள் சும்மா நடந்துட்டு இருக்கோம். காவல் வச்சுட்டு வந்துடுறேன். போயிட்டோம். இவன் மட்டும் இது வச்சிருக்கான்டா, எக்ஸ்ட்ரா லக்கேஜ். அந்த இது போட்டு விட்டான் பெட்டி. வயிற்றுல பின்னாடி எல்லாத்துலயும் வச்சிருக்காங்க. இன்னொன்னு பசிக்குதுன்னு சொல்லி ஒரு காஃபி கேட்கலான்னு பார்த்தா காஃபி 300 ரூபா போட்டுருக்காங்க. இட்லி செட் 650-90 ரூபா போட்டு. இவங்க தான் அவங்களாம் ஏர்போர்ட்ல 90. ஏர்போர்ட்ல வந்து இதுவும் சாம்பார் வடை 690 ரூபா போட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு குடிக்கல. 200 ரூபா போட்டுருக்காங்க. அதனால எவ்வளவு தூரம் இருந்தாலும் நாங்க நடந்து போய் ஃப்ரீ வாட்டர் குடிச்சிக்கலாம், நடந்து போயிட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு குடிக்கிற அளவுக்கு நமக்கு இன்னும் பண வசதி வரல. இன்டர்நேஷனல் ட்ரிப்பே போனாலும் தண்ணி காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு நாங்க இன்னும் வளர்றோங்க. அதுவும் 200 ரூபாய்க்கு தண்ணி வாங்குற அளவுக்கு 200 ரூபாய்க்கு தண்ணி வாங்குற அளவுக்கு கண்டிப்பா நாங்க வளர தேவையே இல்லை. நடந்து போய் தண்ணி எங்க இப்போ எப்பயுமே நாங்க வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வருவோம். இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன்ல இருக்கிறதுனால இன்னொன்னு நாங்க இந்த மாதிரி பொடிநடையா நடந்து போறது எங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்களுக்கு பழகியும் போச்சு. எல்லாரும் புது முகத்தெல்லாம் பார்த்து இவன் எதுக்கு நடந்து போறான்னு இப்பயே தெரிஞ்சிருக்கும். புது முகத்தை பார்க்க போறானா, எதை பார்க்க போறான் நீங்களே ஒரு கமெண்ட் பண்ணுங்க. பாய். என்ன அமைதியா வரீங்க? என்ன பேசுறது, எல்லாத்தையும் அவனே பேசிட்டான். அவன் பேசிட்டே தான் இருக்கான், அதான் பிரச்சனையே. கண்டென்ட்னா நாங்க பேசினே இருக்கோம். நீங்க பேச சொன்னீங்கன்னா நான் பாட்டுக்கு ஏதாவது பேசினே இருக்கேன். ஆமா, அங்க போய் ஒரு பொண்ணுகிட்ட ஏதோ பேசுனேன். என்ன பேசுனேன்? இப்போ எங்கள் அம்மா பாப்பாங்க இந்த வீடியோவை. அந்த பொண்ணோட முடி ஆக்சுவலாக ரூபத்துலேருந்து பார்த்து ரொம்ப நல்லா இருந்தது. நான் முடி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ஜென்யூன் காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் அவளும் ரொம்ப சிரிச்சுட்டே தேங்க்ஸ் சொன்னான். இது 2:10 எங்கள் நேரத்துக்கு நாங்கள் ஃப்ளைட்டு உள்ள ஏறி ஃப்ளைட்டு கிளம்பியிருக்கணும். 2:10 எங்கள் ஃப்ளைட்டு டிபார்ச்சர். 2:10 நாங்கள் எப்பவுமா உட்காந்துட்டு இருக்கோம். ஏன்னா ஃப்ளைட்டு இன்னொரு 1/2 மணி நேரம் வீட்டு. அவங்க 2 பேர் உட்காந்துருக்காங்க, இங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கான். நாங்கள் 3 பேர் இங்கே உட்காந்துருக்காங்க, 2 பேர் உட்காந்துருக்காங்க. இது அங்கே ஒருத்தன் மட்டும் போயிட்டான்.
அதோ ஆரஞ்சு டீ கூடி தெரியுதா உங்களுக்கு? யாருக்கெல்லாம் ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் வேணுமோ போய் நில்லுங்கன்னாங்க. அவன் போய் நின்றுருக்கான். அவனுக்கு தேவைதான் கொஞ்சம். என்னன்னு தெரியல. ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் சில்ட்ரன் வச்சிருக்கவங்களாம் வாழ்ந்தாங்க, போய் நின்றுட்டு இருக்கான். அவன் ஏறினக்கப்புறம் அடுத்த செட் அனுப்புவாங்க. இது 2:30 தான் ஃப்ளைட் கிளம்பும் போல இருக்கு. அந்த டைம் பிரகாரம் நான் ஒரு 8:30 போகும்னு நினைக்கிறேன். சரி, ஆக்சுவலாக செக்இன் ப்ரொசீஜரை முடிச்சிட்டோம். சீட்டை வாங்கியாச்சு. இப்போது வந்து ஃப்ளைட்டில் ஏற போகிறோம். இது வந்து என்ன சொல்கிறது, பஸ் இல்லை, பிரிட்ஜு. ஸோ வெயிட் பண்ணிருக்கோம். பிரிட்ஜ் உள்ள போனால் ஃப்ளைட் உள்ள போயிடலாம். எப்பயுமே பிரிட்ஜில் ஏறி போவோம். இந்த தடவை பிரிட்ஜு ஃப்ளைட் இதில் பஸ்ஸில் போய் அதில் ஏறி போவோம். இந்த தடவை பிரிட்ஜு கொடுத்துட்டாங்க நமக்கு. ஸோ ஏர்கிராஃப்ட் இப்போ காமிக்க முடியாது. நாங்கள் போய் லேண்ட் ஆகிட்டு உங்களுக்கு ஏர்கிராஃப்ட் காமிக்க முடியுதான்னு பார்க்குறேன். வீட்டில் உட்காந்துட்டோம் வந்து நம்ம சீட்டில். ஸோ இப்போ நாங்கள் வந்து வெப் செக்இன் பண்ணாமல் இங்கே வந்து அவங்ககிட்ட சீட்டு கேட்டோம். நமக்கு எக்ஸல் சீட்டு ஃப்ரீயாகவே கிடச்சிருச்சு. ஸோ நாங்கள் எவ்வளோ லெக் ஸ்பேஸ் இருக்குன்னு உங்களுக்கு இப்போ காட்டுறோம். ஜாலியாக இங்கே பார்த்தீங்கன்னா நீட்டலாம், மடக்கலாம், நல்லா நீட்டி படுக்கலாம். இவன் பார்த்தீங்கன்னா இவனுக்கும் எக்ஸல் சீட்டு தான். ஜாலியாக இருக்காம பெருசுடா இன்னும் இண்டிகோல நம்ம கிட்ட சேஃப்டி எக்ஸிட். நாங்கள் தாய்லாந்து SL 241 ஃப்ளைட்டில் பேங்காக் ரீச் ஆக போகிறோம். ஐ மீன் இப்போ தான் நாங்கள் போட் பண்ணியிருக்கோம். நாங்கள் 6 பேர்கிட்ட நாங்கள் ஸ்டேட்டாப்பில் எங்களுக்கு டிக்கெட் போட்டு சீட் போட்டு கொடுத்துருக்காங்க. நாங்கள் எமர்ஜென்சி எக்ஸிட் உட்காந்துக்கிறோம். எங்களுக்கு எக்ஸ்ட்ரா லெக் ரூம் இருக்கிற மாதிரி எக்ஸல் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு சேஃப்டி எக்ஸிட் இருக்குது. அண்ட் இதுதான் அது சேஃப்டி எக்ஸிட். அண்ட் இங்கே ஒரு சேஃப்டி எக்ஸிட் இருக்குது. ஸோ எங்கள் 2 சீட்டுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக லெக் ரூம் இருக்கிற மாதிரி சீட்ஸ் கிடச்சிருக்கு. அது இல்லாமல் இன்னும் எங்கள் கூட வந்த கார்த்தியும் சீரியும் தனியாக இன்னொரு சீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. அண்ட் உள்ள ரிசப்ஷன் ஃப்ளைட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரும்போதே எங்கள் ஹேரோஸ் எல்லாருமே வந்துட்டு சவாட்டிக்கான்னு சொல்லி நல்லா ரிசீவ் பண்ணாங்க. சூப்பராக இருந்தது. இறங்கிட்டு நான் உங்களுக்கு என்ன நாங்கள் வந்த ஃப்ளைட்டு நாங்கள் தாய்லாந்து ரீச் ஆகிட்டோம். பேங்காக் ஏர்போர்ட்டில் சொன்ன மாதிரி இப்போது நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி பஸ்ஸில் எங்களுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. நாங்கள் இங்கேருந்து இதோ அந்த ஏர்கிராஃப்டில் நாங்கள் வந்தோம். பின்னாடி இருக்குது, அதோ பின்னாடி இருக்கு. இப்போ பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம். ஏர்போர்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன கன்வேயர் பெல்ட் எங்களுக்கு லக்கேஜெலாம் வருதுன்னு எங்களுக்கு தெரியல. உட்காந்து போய் தேடணும். லக்கேஜ் தூக்கிட்டு ஒரு சிம்மு ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கேப் வச்சு எங்கேயா வெளியே போகும். ஏன்னா செக்இன் டைம் எங்களுக்கு வந்து ஹோட்டலில் 11 மணிக்கு தான். ஸோ அது வரைக்கும் வேறு எங்கேயும் பண்ண முடியாது. வேறு எங்கேயா வெளியே போகணும். ஸோ அதை என்ன பண்ணலாங்கிறதுலாம் வெளியே போகும்போது நாங்கள் என்ன பண்ணுவோங்க. ஆனால் ஃபோனில் வந்து அதுவோ டைம் ஆகிடுச்சுடா. எதுவுமே நெட்ஒர்க்கே இல்லாமல் எப்படின்னு தெரியல. வாட்சில் எப்படி மாறும்? வாட்சில் மாறாது. என் வாட்சில் மாறிடுச்சு அதுவாகவே. 8:2 மாறும். ஸ்மார்ட் வாட்ச் அது ஃபோனோட கரெக்டானதுனால அதுவும் மாறிடுச்சு. என் ஃபோன்லேயும் மாறிடுச்சு. நீங்கள் வந்துக்கே கூட எங்கள் கூட பிகேகே ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோம். டிகேகே இல்லைடா, டிஎம்கேடா. பிகேகே அது சொர்ணபூமி, இது டிஎம்கே. அது பிகேகே சாரி, இது டிஎம்கே ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோம். இது வந்து அது பேங்காக்லேயே இருக்கிற இன்னொரு ஏர்போர்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி. அவங்க கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறனால இந்த ஏர்போர்ட்டை செகண்டரி ஏர்போர்ட்டாக வச்சுருக்காங்க. நாங்கள் இந்த ஏர்போர்ட்லாம் காலையில் லேண்ட் ஆகணும். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆச்சு. மார்னிங் போய் ஃப்ரெஷ் அப்லாம் பண்ணிவிட்டு சும்மா இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தாய்லாந்து 2025 இருக்கு. இங்கே என்ன ஃபோட்டோ எடுத்துருக்காங்க வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்து இங்கே சிம் ஒன்று வாங்கியிருக்கோம். ஒரு சிம் வந்து இங்கே 500 பாட் ஆச்சு. நார்மல் 8 daysக்கு அன்லிமிட்டெட் டேட்டா இருக்கிற 100 minutes டாக் டைம் இருக்கிற சிம்மே வந்து 500 பாட் ஆகுது. இந்தியன் ருபீஸ் பிரகாரம் ஆல்மோஸ்ட் 1500 rupees கிட்ட வந்துடும். யாராவது சிம் வாங்குறதா இருந்தால் ஏர்போர்ட்டில் வாங்குறதே இருந்து ரீஃபைன் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் இங்கேருந்து கேப் போட்டு வெளியே போகணுங்கிறதுக்காக நாங்கள் இப்போதைக்கு எமர்ஜென்சிக்காக ஒரு சிம் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் எங்கே போகிறோம், எந்த ஆப்பில் புக் பண்ணியிருக்கோம், எங்கே போகிறோம் எல்லாத்தையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். இப்போ ஏர்போர்ட்டில் நாங்கள் வந்து அங்கே டாக்ஸி சர்வீஸில் கேட்டோம். அவங்க 1500 பாட்டு சொன்னாங்க. 950 பாட்டு சொன்னாங்க நாங்கள் புக் பண்ணியிருக்க ஹாஸ்டல் போகிறதுக்கு. ஆனால் இது போல்ட்டில் வந்து 563 தான் ஆச்சு. ஸோ போல்ட்டில் வந்து ஒரு டொயோட்டா கம்யூட்டரில் புக் பண்ணியிருக்கோம். இப்போது வந்துட்டுருக்காரு. வந்தோடனே அவரை காமிக்கிறோம். நாங்கள் வந்து கேப் புக் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-seater கேபு டொயோட்டா காரில் தான் வந்துருக்கு. டொயோட்டா இதுதான் போ ஏறு. இது வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு லக்ஸரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அருமையாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 10 பேரும் ஒரே காரில் போகிறோங்கிறதுனால ஒரு 50 பாட் ஆச்சு. கம்பேரிட்டிவ்லி டீசன்ட் ரேட்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பண்ணி பார்த்தோம்னா ஏன்னா ஏர்போர்ட்டில் நாங்கள் கேட்டதுக்கு 950 சொன்னாங்க. அவர் இருக்காரு. இப்போ ஒரு ஆளுக்கு 75 பாட் கிட்ட தான் வருது. விச் இஸ் ஓகே, டீசென்ட் இருக்கு. அண்ட் ஆக்சுவலாக கொஞ்சம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கு இந்த கேப். இந்த சொகுசா இருக்கு. ஆக அருமையாக இருக்கு. அருமையாக இருக்கிறது. முன்னாடி விட்டு பேச்சு போட்டு வருவாங்க. அடி சும்மா பேச்சு போட்டுனே வா.
இது என்னதான் இது லக்ஸுரியா பயங்கரமா இருந்தாலும் என்னென்னமோ இருக்குங்க. இங்க பாருங்க பின்னாடி ஸ்பீக்கர். நம்ம ஊர் அர்பேனியா மாதிரி இருக்கு. ஆனா இங்கேயும் நம்ம ஊர் ஓலா மாதிரி தான். கேன்சல் பண்ணிக்கோ என்கிட்ட ஃபுல்லா கொடுத்துருன்ற மாதிரி கேக்குறாங்க. நாங்களும் அந்த மாதிரி பண்ணிட்டோம். குடிச்சிட்டு பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். அருமையான பாலிசி. கீப் இட்